ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் ஆட் பண்ணிக்கோங்க. வெந்தயத்தை நல்லா வந்து வறுத்துக்கோங்க. வெறும் கடாயிலேயே நல்லா வந்து லைட் ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் நல்லா அதை பெரட்டி விடுங்க. இப்போ நல்லாவே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெரட்டி வரும். ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க. இந்த வெந்தயத்தை நீங்கள் அப்படியே வந்து மிக்சர் ஜாரில் போட்டுட்டு நல்லா வந்து பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு பவுடர் ஆகிருக்கணும் உங்களுக்கு வெந்தயம். இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. அதில் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. தேங்காய் எண்ணெய் ஊற்றினோடனே அது நல்லா காஞ்சி வந்ததும் நம்ம 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு நல்லா பொரிஞ்சு வரும்பொழுதே நம்ம ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் எண்ணெயில் நல்லா வறுபட்டு வெயிட் பண்ணுங்கள். இப்போ எல்லாமே நல்லா வறுபட்டதும் ஒரு கை நிறைய வந்து பார்த்திங்கன்னா தோல் உரிச்ச பூண்டு வந்து அந்த எண்ணெயிலே சேர்த்து நல்லா வதக்குங்க. நல்லா வந்து உங்களுக்கு ப்ரௌன் ஆகி வரணுங்க. இந்த டைமில் கருவேப்பிலை இடுக்கி சேர்த்துக்கோங்க. அதுவும் நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போது நம்ம 1.5 கை நிறைய வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெங்காயத்தை நல்லா உரித்து சின்ன சின்னதாக அரிஞ்சு வச்சுருக்கோம். அதையும் வந்து கூடவே சேர்த்துக்கலாம். இப்போ ஸ்டவ்வை வந்து ஃபுல் ஃப்ளேமில் வச்சு இப்போ நல்லா வந்து பார்த்திங்கன்னா வதக்கி விட்டுருங்க. வெங்காயம் நல்லா ப்ரௌன் ஆகி வரட்டும். இந்த டைமில் நம்ம ஒரு 2 தக்காளி நறுக்கி வச்சுருக்கோம். அதையும் வந்து கூடவே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையுமே வந்து நல்லா குழைய வேக விடுங்க. வெந்ததுக்கப்புறம் நம்ம வீட்டு குழம்பு மிளகாய்த்தூள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். இது எல்லாமே சேர்ந்தது தான் இந்த வீட்டு குழம்பு மிளகாய்த்தூள். இப்போது தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் அந்த எண்ணெயிலே நல்லா பெரட்டி விடுங்க. இப்போ எல்லாம் நல்லா வந்து பார்த்திங்கன்னா குழஞ்சி வரட்டும். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 1/2 கப் அளவுக்கு நம்ம புளியை வந்து கரைச்சி வச்சுருக்கோம். அதையும் வந்து இது கூடவே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா வந்து கொதி வரட்டும். கொதி வரக்கூடிய இந்த டைமில் வந்து நம்ம இப்போது ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு நம்ம வெந்தயத்தை பொடி பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா குழம்பு கொதித்து நம்மளுக்கு திக்காக்கி வரணும். இந்த டைமில் வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சு இந்த வேலையை பாருங்கள். இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அழகாக சர்வ் பண்ணலாம். ரொம்பவே சூப்பரான ஒரு வெந்தய குழம்பு பக்காவாக ரெடி ஆகிடுச்சு.